ஹலோ மக்களே 225வது எபிசோட்ல போயிரலாம். எபிசோட்ல யாரை காட்டுறாங்கன்னா நேவி ஆஃபீஸரை தான் காட்டுறாங்க. டே வைஸ் அட்மிரல் எங்கடா போனாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு சார் அவரையும் காணோம், அவர் சைக்கிளையும் காணோம் சார், அவர் எப்பவும் போல கடலுக்குள்ள போயிட்டார் நினைக்கிறேன்னு சொல்றாங்க. பார்த்தா அவர் கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்காரு. இதுல ஒரு பக்கம் சொல்றாரு, டே 5 எல்டர்ஸ் அவரை கான்டாக்ட் பண்ணாங்கடா, அவர் ஆனா காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 5 எல்டரை காட்டுறாங்க. அந்த 5 எல்டர்ஸ் சாதாரண ஆளு கிடையாது, அவங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. ஒன்னு அவங்களுக்குள்ளே பேசுறாங்க, என்னடா அவனோட பொசிஷனே மறந்து அவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானடா, இப்படி ஊர் சுத்ததான் அவனை வந்து நம்ம எடுத்து வச்சோமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அட்மிரல் அவுகிஜி அவர் பார்த்தா அவர் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி ஓட்டுறாருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா அவர் சைக்கிள்ல தான் அப்படி பெடலிங் பண்ணிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காரு. அவர் இங்க அதுக்கடுத்த சீன் வந்து நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. கடல் அலையா அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா லூஃபி ஒரு பேரன் மேல உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே சிப்பே கவுறது நிலைமையில இருக்கு, உனக்கு என்னடா சிரிப்பு கேக்குன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. டே முதல்ல இந்த மேஸ்ட் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம்டா, இது உடஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஏறும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஜோரோ உடஞ்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சோப்பர் கட்டுக்கிட்டு இருக்கான். டே மேஸ்டே உடஞ்சாலும் கவலைப்படாதீங்கடா, நம்மள்ட்ட சிறந்த நேவிகேட்டர் இருக்காங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் சாஞ்சி நாமி கையை தம்ஸ் அப் வச்சு நின்னுக்கிட்டு இருக்கா. மேஸ்ட் மட்டும் உடஞ்சுன்னா நமக்குள்ளது என்ன ஆகும் சொல்லிட்டு இன்னொரு சொத்த வருது. என்னன்னு பார்த்தா ஃபாக்ஸி பெரட் ஆளு அங்க போய்கிட்டு இருக்கானு, ஒரு குட்டி படகுல போறானுங்க அவனுங்க. உடனே லூஃபி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா முகிவரா நீயா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி இருக்கா போர்ச்சு. டேய் முகிவரா நீயாடா, நீ எதுக்குடா இங்க வந்த, இங்கேயும் பிரச்சனை கொடுக்க வந்துட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட ஹெல்ப் நாங்க கேப்போம்னு நினைச்சியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஃபாக்ஸி பெரட். அப்படியா, ஒரு ஹெல்ப் வேண்டாமா, சரி நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. டே நான் அப்படிலாம் சொல்லடா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய ஆளை பின்ன நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸ்லோ பீமா வர போட்டு விடுதான். என்னன்னு பார்த்தா தண்ணிட்டு அதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டுக்கு. இன்னொரு பக்கம் போட்டாலும் ஸ்ட்ரெயிட்டா அவங்க அடிக்க வருது. இவங்க ஒரு பக்கம் தப்பிச்சு போறாங்க. ஆனா நாம எப்படி பின்னாடி பாக்குறா, இந்த சின்ன போட்டால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க கதை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு நாம பாத்துக்கிட்டு இருக்கா. இரு நான் பாத்துக்கிட்டு சொல்லி இருக்கோம். லூஃபி சடனா கம்னு சொல்லிட்டு ரோப்பை போய் கையில கொடுக்க போறான். பார்த்தா அவனுக்கு கையை பிடிச்சி நின்னுகிட்டு இருக்கானுங்க. டே ரோப்பை பிடிக்கட, உங்களை ஏமாண்டா கையை பிடிக்க சொன்னான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா கையோட சேர்த்து இழுக்கிறான். அவங்க போட்டே சாஞ்சிட்டு இருந்தாலும் 3 பேரை சேர்த்து இங்கே இழுத்துட்டு வந்துட்டான். அவங்க 3 பேரையும் காப்பாத்திட்டான் லூஃபி. அது பிறகு குளிரடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு போறவே போது உட்கார வச்சிருக்கானுங்க. டே என்னோட குரூல எல்லாருமே போயிட்டாங்கடா, என்னோட ஷிப்பும் போயிருச்சு, என் குரூல இருக்க 500 பேரும் போயிட்டாங்க, சில்வர் ஃபாக்ஸி பைரட் டீமே போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அது மாதிரி எங்களோட குட்டி கப்பலும் தண்ணியா போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால என்னை மன்னிச்சிரு, உன் கப்பல்ல வந்து என்னை வச்சுக்கிடுவியா, நாங்க இருக்கட்டுமான்னு சொல்லிட்டு ஃபாக்ஸி பைரட்டாலே கட்டிக்கிட்டு இருக்காம. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன்ட்டதான் இப்ப கப்பல் இல்ல, வேற எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் சாஞ்சி வரான். உங்களுக்கு சூப் நீங்க புடிங்கன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கான். போர்ச்சேட்ட ரொம்ப நன்றி, நான் சோப்பி பக்கத்துல வந்து சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிறான். சாஞ்சி எனக்கு வேணும்னு சொல்றான். ஒரு பக்கம் லூஃபி டே நம்மகிட்ட இருந்து தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்ட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்னடா அதை பாத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். வெறும் சூப்பு தானா, வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லி கேட்கறான். டே இதை கொடுத்ததே பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி டென்ஷன் ஆயிட்டான். இதுல ஒரு பக்கம் போர்ச்சி வந்து கீழே வந்துகிட்டு இருக்கா. என்னடா நீங்க இவ்வளவு கனமாடா தங்க வச்சிருக்கீங்க, நீ பெரிய ஆளா இருப்பீங்க போலுக்குன்னு சொல்லிட்டு அப்படி சுத்திக்கிட்டே வாரா. சோப்பி நீ எங்க இருக்கு, ஒன்ன தேடிதான் வாரான்னு சொல்லிட்டு போர்ச்சே சுத்திட்டு வாரா. சோப்பர் ஒளிஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அங்க ஒரு கேண்டில் மட்டும் ஹோல்ட் ஆகி இருக்கு. சோப்பர் அங்க இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. பார்த்தா வந்து செவத்துல ஓட்டின மாதிரி ஓட்டிட்டு அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடியுது. அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. லூஃபி யூசப் இந்த குரங்கு எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாசம் எங்கடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் சோப்பர் வந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் எங்கன்னு பார்த்தா ஃபாக்ஸி பைரட் கேப்டன் தான் காட்டுறாங்க. டே சாப்பாடு எதுவும் தர மாட்டேங்கானுங்க, நாளா மீன் பிடிக்க போறது இல்ல, இந்த ஆரஞ்சு பழத்தை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு நாமி தலையை பிடிச்சி இழுக்கிறான். நாமி நொறுக்கு எரிஞ்சிட்டா, ஒழுங்கு மரியாதை எங்கடம் போயிடான்னு சொல்லிட்டு. இதுல ஒரு பக்கம் லாங்கல ஒரு இடத்துல பாத்துக்கிட்டு அந்த குரங்கு, பாஸ் அங்க பாருங்க பாஸ், அது நம்மளோட ஷிப்னு சொல்றான். நம்ம ஷிப்பா எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா இவங்க ஷிப் தான் அங்க போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஷிப்ல திரும்பி நிப்பாட்டி அந்த ஷிப்ல ஏறுதாங்க அவங்க. இங்க ஒரு பக்கம் சோப்பர் என்னன்னா பேரலுக்குள்ள ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருக்கான். அவ என்ன தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ரோபின் கேக்குறான். இல்ல அவ போயிட்டாடா, அவ வேற ஷிப்புக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ரோபின். சடனா பார்த்தா போர்ச்சே ஃபாக்ஸி பைரட் கேப்டன் இந்த குரங்கு எல்லாமே உள்ள போறாங்க. டேய் நீங்க என்னதான் தனியா போனாலும் உங்க பழைய பாசம் வந்து நீங்க மறக்கலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நானாவே கேப்டனா இருந்துட்டு போறேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம ஃபன்னா இருப்போம்னு சொல்றான் அவன். டேய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வாரான். டேய் நீ யாருடா, நீ எதுக்குடா எங்கடா பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவன். டேய் நான் யாருன்னு தெரியல, நான் தான்டா ஃபேங் ஃபாராக் பைரட்ஸ், என்ன பத்தி உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே என்னோட அடியாளுங்க, ஆளுங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா ஃபேங் ஃபாராக் இதை மாத்தி வச்சிருக்கான், பைரட்ஸையே மாத்திட்டான். டே நம்ம போற வழியில இவனுங்க தான்டா எதுவுமே இல்லாம இருந்தானுங்க, அந்த பைரட் ஷிப் தானடா இது, இந்த கப்பலையே இவனுக்கு திரும்பி கேப்சர் பண்ணி வச்சிருக்கானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஃபாக்ஸி பைரட் கேப்டன் பாக்குறான். சரிடா இங்க நம்மளுக்கு எந்த வேலையுமே கிடையாது, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம்டா, வாங்க போர்ச்சேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். டேய் கொஞ்சம் இருங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உடனே இந்த ஃபேங் ஃபாராக் பைரட்
கேப்டன் சொல்லிட்டு இருக்கான், டேய் இங்க சில பேர் வந்து அந்த மாஸ்க கழட்ட மாட்டேங்கிறானடா, அவங்க பழைய கேப்டன் யோசிச்சுக்கிட்டு தான்டா இருக்காங்கன்னு சொல்றான் அவன். டேய் இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்களுக்கு புது பாஸ் ஒன்றும் தேவையில்ல, பழைய கேப்டன் தான் தேவை மாதிரி தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு முண்டை என்னடா வேற லெவலா பேசுறான்னு சொல்லிட்டு உசப்பு லூஃபியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த ஃபேங் ஃப்ராக் பைரட் கேப்டன் சொல்றான், சரிடா நம்ம ரெண்டுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிடுவோம், இவனுக்கு என் பேச்சை கேட்க மாட்டேங்கானுங்க, நான் ஒன்னே அடிச்சு நொறுக்கணும்னா போதும், இவனுக்கு என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால நான் உன்ட்ட சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் ஏன்ட்ட சண்டை போட போறியாடா, அது உனக்கு ஓகே தானான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் இவனும் அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் உசப். டேய் ரெண்டு முண்டை வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பாஸ் இது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு போர்ச்சை கட்டுக்கிட்டு இருக்கா, இதை ஏன்ட்ட விடு, இதை நான் பாத்துக்கிட்டேன், என்னோட அடியாளுக ஏன்ட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மேல வச்சு நின்றுக்கிட்டு இருக்கான். ஃபாக்ஸி பைரட்டுக்கும் ஃபேங் ஃப்ராக் பைரட்டுக்கும் வந்து சேலஞ்ச் தொடங்க போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உண்மையான கேப்டன்னா உங்களுக்கு யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் உனக்கு எந்த மாதிரிடா மேட்ச் வைக்கணும் சொல்லிட்டா அந்த மாதிரி வச்சுக்கிடுவோம், எனக்கு எதுனாலும் ஓகேன்னு சொல்றான் ஃபாக்ஸி பைரட் கேப்டன். என்னடா அந்த ரெண்டு முண்டை எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கான், யாரடா இவன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜோரோ நாமி லூஃபி உசப் சாஞ்சினாவுக்கு வந்து வேடிக்கை பார்க்கறான் அந்த சண்டையை. ஆனா ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டா ஃபாக்ஸி பைரட் கேப்டன். ஸ்லோ பீம் ஒரு போர்டு போடுறான், ஆனா அதுக்குள்ள கத்தி நடுவில் வைக்கிறானுங்க. நடுவில் வச்சோடனே அது அப்படியே அவனுக்கே ரிப்ளேஸ் ஆகுது. பார்த்தா அவன் லாக் ஆயிட்டான். பார்த்தா ஸ்லோ பீம் போட்டோன்னே அவனுக்கு ரிப்ளேஸ் ஆனோடனே அவனை தூக்கி போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. உன்னோட பீம் 30 செகண்ட் கழிச்சு தானடா ஒர்க் ஆகும், இப்போ இது ஒர்க் ஆகும் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சடனா ஹேம்பருக்கு பாஞ்சு வந்து எல்லாமே அடிச்சு நொறுக்குதான். உன்னை போர்ச்சியை கழுத்துல கத்தி வச்சிட்டான், ஒழுங்கு மாதிரியே தான் உன்னோட கீழே போட்டுறான் உன்னோட வெப்பனன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஃபாக்ஸி பைரட்டுக்கும் ஃபேங் ஃப்ராக் பைரட்டுக்கும் சண்டை வந்துருச்சு. இங்க பீம் ஃப்ரூட் வந்து கரெக்டா டைம் முடியுது. பார்த்தா ஃபாக்ஸி பைரட் கேப்டன் செதறிக்கிட்டு இருக்கான், அப்படி சாய்தான். என்னடா உன்னோட ஓல்டு பாஸ் கதை முடிஞ்சிருச்சு, இதை பார்த்தாலே சிரிப்பா இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். டே இதெல்லாம் ஒரு டியூலே கிடையாதுடா, நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டே நீ எல்லாம் வெளியாடா, உனக்கு சொன்னாலும் புரியாது, நீ இதை வந்து அக்செப்ட் பண்ணாதான் உனக்கு புரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் அமைதியாரு, இது ஃபாக்ஸியோட மேட்ச், அவன் என்ன செய்தான்னு பாப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆமாடா முகிவரா, நீ கொஞ்சம் உட்காந்து வேடிக்கை பாரு, இதை நான் பாத்துக்கிட்டேன், சில்வர் ஃபாக்ஸி பைரட்னா யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா மேல பார்க்க விட்டு கீழே வரான், பார்த்தா ஆளே மாறாட்டம் ஆயிட்டான் ஒரு பக்கம். பார்த்தா பொம்பளை மாதிரி மாறி இருக்கான் ஒரு பக்கம். பார்த்தா கேனனை வச்சு அவனும் கப்பலுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு பக்கம் சோப்பரும் ரோபினும் உட்காந்து ஏதோ வந்து டைஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ரோபின் அங்க ஏதோ பார்ட்டின்னு நினைக்கிறேன், வா நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சோப்பர் நீ போனா போயிட்டு வா, ஆனா நீ போனேன்னா உன்னை இந்த பொண்ணு துரத்திட்டு வர, உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ரோபின். சரி எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இங்கேயே உட்காந்து விளையாண்டுக்கிட்டு சொல்லிட்டு டைஸ் உருட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டான். ராபின் உன்னோட டர்ன், நீ விளையாடுன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் ஃபாக்ஸி பைரட் கேப்டனுக்கு வந்து திரும்பி அடி உழுந்துகிட்டே இருக்கு. அவங்க ஆளுகள்லாம் ஹெல்ப் பண்ண வராங்க, பார்த்தா அவங்க ஆளுகளே அடிக்கிறான். நான் தாண்டா உங்க ஆளுக, ஒழுங்கு முறையே இங்க இருன்னு சொல்றான் ஃபேங் ஃப்ராக் பைரட் ஆளு. பார்த்தா லூஃபி அப்படி டென்ஷன்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே உன்னுடைய வெப்பனை எப்பவுமே உன் எதிரி நோக்கி தாண்டா அடிக்கணும், என்னைக்குமே வாழை நோக்கி அடிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே என்னைக்குமே நம்ம சப்பார்டினேட்டை, அதான்டா நம்மளோட ஆளுகளை என்னைக்குமே நம்ம நல்லா பார்த்துக்கணும்டா, என்னைக்குமே நம்ம ஷிப்பை நம்ம ஆளுகளை வந்து கைவிடக்கூடாடா, அதான்டா ஒரு கேப்டனுக்கு அழகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இதுல யாருமே உனக்கு தரப்போறன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஃபாக்ஸி பரட்டு விட்டு நொறுக்கி எரிதான் ஒரு பக்கம். டே ரெண்டு மண்டையா, இது ஒன்றும் முடியலடா, நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு லூஃபி முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். முகிவரா இது நீ யாடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்காண்டி நீ ஒரு ஃபேவர் பண்ணியன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதோட நீ வச்சுக்கோ, டே உன் கூட ஒரு மேட்ச் போட்டோம்ல, அது உண்மையிலே எனக்கு ஒரு பெஸ்ட்டான மேட்சா இருந்துச்சுடா, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அஃப்ரோ முடியை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட. உடனே லூஃபி அந்த முடியை கையில வச்சு நின்று இருக்கான். உடனே தொப்பத்திக்கு தூக்கி போடுறான். சடனா லூஃபி அதை தலையில மாட்டி நின்றுக்கிட்டு இருக்கான். இதை ஏன்ட்ட விடுறா, இதை நான் பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். டே இப்போ உன்னோட ஆப்பன் நான் தான்டா ஃபேங் ஃப்ராக் பைரட், என்கிட்ட மோதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். உன்ட்டெல்லாம் சண்டை போட விரும்பல, ஆனா இருந்தாலும் உன்னோட பவுண்டி வந்து 100 மில்லியன், இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். நீ முகிவரை ஜெயிச்சினா நீ இதை எடுத்துக்கலாம்டா, அது மாதிரி 60 மில்லியன் பவுண்டி வரை இருக்கு, அது மாதிரி அவங்க கப்பல் ஃபுல்லா தங்கமா தான்டா இருக்கு, நீ எதனாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். எது வேணும்னா நீங்க எடுத்துக்க கூடாது, ஜெயிச்சா போதும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். இவன் என்ன நம்ம கப்பல்ல விட்டதுக்கு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா அவனுக்கு கப்பலை அவ்வளவு தங்கமாடா வச்சிருக்கானுங்க, அப்பனா அவனுங்களை அடிச்சு நொறுக்குங்கடா, முகிவரா கப்பலை தூக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. முகிவரா அடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேனன லூஃபி மேல போடுறானுங்க, ஆனா லூஃபி மேல அடிச்சோன்னு ரிட்டர்ன்ல வருது. என்னன்னு பார்த்தா சண்டையில் நாங்க எல்லாரும் கலந்துக்கிட போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். பார்த்தா லூஃபி குருவே களத்துல இறங்குது ஒரு பக்கம். பார்த்தா நாமி ஒருத்த அடிக்கலான்னு வரான், ஆனா நொறுக்கி எரிதான் ஒரு பக்கம் ஜோரோ. ஏன்னா ஒரு 500 ரூபாய் இருக்கா எங்கள்கிட்ட வாரீங்கன்னு சொல்லிட்டு ஃபேங் ஃப்ராக் வரானுங்க. சடனா ஒருத்தர் சொல்றான், நாங்கெல்லாம் உன்ட்ட சண்டை நிக்க மாட்டோம்னு சொல்றானுங்க அவனுக்கு. ஆனா ஃபேங் ஃப்ராக் பைரட் கேப்டன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். டே இதுல ஒரு பக்கம் என்ன யார் டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஃபாக்ஸி பைரட் கேப்டன் வர பேசிக்கிட்டு இருக்கான். நாமி இதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் சாஞ்சி ஸ்டேட்டஸ் சௌரோ தலையில மிதிச்சிட்டான். என்ன எதுக்கிட்ட அடிச்சேன்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்காம. டே நாமி நீ கொஞ்சம் முன்னாடி வந்து தள்ளி விட்டுல, அதை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்குள்ள சண்டை வந்துருச்சு. சடனா ஒருத்தன் பாஞ்சு அடிக்கலான்னு வரான், ஸ்வாட் கேட்ச்னு பிடிக்க போறான். பார்த்தா
சாஞ்சி தள்ள ஒரு மிதி மிதிக்கான். பார்த்தா அவன் மூஞ்ச கேட்ச் பண்ணிட்டான். சாமிக்குள்ள சண்டைன்னு சொல்லிட்டு நடுல வச்சு ஒருத்தனை நொறுக்கு எரிதானுங்க. ஒருத்தனையும் நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் உசப்புக்கு பக்கத்துல வந்து ஒருத்தர் அடிபட்டு கிடக்காரு. என்னாச்சு சொல்லி உசப் பார்க்க வரான். ட்ரிக் பண்ணி உசப்பே அடிச்சு நொறுக்குதான். பார்த்தா உசப்புக்கு ரத்தம் வந்துருச்சு. நான் டாக்டர் தான் உங்களை பார்க்கட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு டாக்டரே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உசப் அடிச்சு நொறுக்குதான். என்னன்னு பார்த்தா தக்காளி சட்னி வச்சு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் லூஃபியை தூக்கி போட்டு அடி நடிக்கிறான். அவன் கால் ஃபுல்லா சிகப்பா மாறுது. இருந்தாலும் லூஃபி கம்னு சொல்லிட்டு காலை சுத்திக்கிட்டு அடிக்கலான்னு போறான். லூஃபி காலை பிடிச்சி இழுக்கிறான். இருந்தாலும் அந்த சாட்டை தூக்கி போடுறான். லூஃபி வந்தான் ஃபேங் ஃப்ராக் பைரட்டை அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். முகிவரா உண்மையில் நீ வேற ஆள்டா, ஒன்ன மாதிரி ஒரு ஆள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்கான் ஃபாக்ஸி பைரட் கேப்டன். சடனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லணும்னு சொல்றான். டே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, நீ எல்லாம் என்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு கை கொடுக்க வரான். ஆனா பக்கத்துல கை கொண்டு வரான். ஸ்லோ பீமா ஒரு போடு போடுறான். என்னன்னு பார்த்தா லூஃபியை ஒரு லாக் பண்ணிட்டான். டே முகிவரா சில்வர் ஃபாக்ஸ் பைரட்டை வந்து நீ வந்து குறைச்சி இடப்பட பத்தி அதான் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு போடு போடுறான். கீழே என்னன்னு பார்த்தா ஒரு ஓப்பனிங் வச்சிருக்கான். 160 மில்லியன் பெரி பவுண்டி எனக்கு தான்டா வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் பார்த்தா லூஃபி குருவையும் லாக் பண்ணிட்டான். ஒரு பக்கம் டே இந்த வேர்ல்ட்ல ஸ்ட்ராங்கஸ்டான பைரட் நான் தான்டா, நீங்க எல்லாம் லாக் ஆயிட்டீங்க, உங்களை கொண்டு போய் விற்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.